ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் கிரேவி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2-3 பல்லு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்புத்தூள், அது கூட தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோடனே கத்திரிக்காயை நான் பீசஸாக கட் பண்ணலைங்க, ஏன்னா உடஞ்சி போயிடும். அதனால் நடுவில் மட்டும் ஒரு 4 இதாக டிவைட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆன வெட்டி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் துருவலை போட்டுடலாம். அந்த பேஸ்ட் போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். மேக்ஸிமம் மற்ற வெசல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. இப்போ லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் உங்களுக்கு எப்படி வேகணுமோ அந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இறக்க போகிறப்ப நல்லெண்ணெய் விட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அப்படியே சட்டியில் இருக்கட்டும். பாருங்கள், சூப்பரான கிரேவி